அப்பா சாமி தர்மம் போடுங்கப்பா. நான்சென்ஸ் இடியட் ஸ்டூபிட். பிச்சை கேக்குறியா? உழைச்சு சம்பாதிக்கணும் தானே. உழைக்க முடியலன்னு தான் சாமி பிச்சை எடுக்கிறோம். எதுனா தான் போடுங்க சாமியா. சோம்பேறிக்கெல்லாம் நான் காசே போட மாட்டேன். ஏமா நான் சோம்பேறியா? நீ எதுனா கேள. ஐயா சாமியே ஏதாவது போடுங்க சாமியா. நீ நல்லா பேசுற. நீ என் கூட வழியா வேலை வாங்கி தரேன். விடுவேன். என்கிட்ட பேசுறது இலக்காரமா பேசுற, என் பொண்ணு கிட்ட பாசமா பேசுற. ஒரு பிச்சைக்காரனுக்கு எவ்வளவு திமிரு. நானாவது பிச்சைக்கார என்கிட்ட பாயிட்டு இருக்குது. உங்ககிட்ட பாயிட்டு கூட இல்லடா. நீ கிட்ட பிச்சை போட போடா. கடுப்பு ஏத்துறான். அது மூஞ்ச பாருறதுக்கு. ஐயப்பா எவ்வளவு இப்படியே கத்திட்டு இருக்கிறது. அப்படித்தாம்மா கத்தனா. நான் வேணா புதுசா கத்துட்டாப்பா. புதுசா என்னம்மா கத்த போற? கத்து. அம்மா சோறு, அப்பா சோறு, எங்க அப்பாவுக்கு சாயந்தரம் கொடுக்கணும் பீரு. ஃபண்டாஸ்டிக், அமேசிங், மார்புல். என்னப்பா இப்படியே கூட்டா? இது தொழில் தர்மம் இல்லம்மா. இது மாதிரி கேட்டா 10 பைசா போட மாட்டேனுங்க. அம்மா தாயே ஐயா தாயேன்னு தான் சொல்லணும். நான் மாடலாம் சொன்னா போடுவாங்க நைனா. நீ வாமா, அவனுக்கு ஒன்னும் தெரியாது. உன் வயிற்று வேற நடக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. யாரு கிட்ட பிச்சை எடுக்கணும்னு தெரியல. அம்மா தாயே ஐயா தாயே. அம்மா பெரிய மனுஷன் பொழுது நிறைய போடுவாரு. ஐயா சாமியே. பிச்சை எடுக்கிறீங்களா? எந்த ஏரியா நீங்க? எல்லா ஏரியாவும் போவோம் சாமியா. வயிறு பசி போகணுமே. இந்த பொண்ணு இவ்வளவு குண்டாக்குதா? இது நிறைய சோறு துண்ணம் பண்ணுதா? ஆமா சாமி, ஊர் சோறுலாம் துண்ணுதுல, அதான் உப்பி போச்சு. சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு வருமானம் வருது உங்களுக்கு? சொல்லுமா. ஒரு நாளைக்கு 300, ஒரு நாளைக்கு 400, ஒவ்வொரு நாளைக்கு 1000 2000 கூட வரும். 1000 2000 கூட வருமா? என்னம்மா சொல்ற? உண்மைதான் ஐயா சொல்லுது என் பொண்ணு. கோயில் வாசல்லாம் போன்னு வச்சுக்கோ, 50 100 கூட கொடுப்பாங்க. ஏய் அப்பா, எங்கெல்லாம் 500 குடுத்துறாங்க தெரியுமா? 500 கொடுப்பாங்களா? தலைவரா ஒரு நிமிஷம். எங்க போயிட்டான் இவன்? எங்க போனான்னு தெரியல. சரி, உங்க பேர் என்ன? என் பேரு பிச்சைமல்லி. எங்க அப்பா ஆசாசியா வச்ச பேரு. பிச்சைமல்லி நல்லாதான் இருக்குது, கொத்தமல்லி மாதிரி. சரி, காலையில இருந்து எவ்வளவு கலெக்ஷன் அல்ல? அப்பா அத காட்டு. இப்பதாங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணதே 50 100 வந்துருச்சு போல தெரியுது. இதெல்லாம் எங்க சாமி பார்த்தோம். என் பொண்ணு KFC சிக்கன் வேற கேட்டுச்சு இன்னைக்கு. KFC சிக்கனா? ஐயா சாமியா, என்னடா நீ பிச்சைக்காரன் ஆயிட்ட? தலைவர உங்களுக்கே இப்பெல்லாம் 10 பைசா தேர மாட்டேன். உங்களோட சுத்தி என்ன தேரம்? அதனால இவங்களோட பிச்சை எடுக்க முடிவு பண்ணிட்டேன். ஏய் என்னடா சட்டு புட்டு நீ இப்பெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடுற? ஒரு நாளைக்கு 1000 2000 கிடைக்கின்றாங்க. உங்களோட சுத்தி 10 பைசா கூட கிடைக்காதா? எங்க சங்கத்துல சேரணும்னா எங்க தலைவர்கிட்ட கேட்கணும். நீ சட்டுப்புட்டு இப்படி வந்தாக்கா நாங்க என்ன பண்றது? சங்கங்குதா? என்ன சங்கம்? ஏய் என்னப்பா பிச்சைக்கார சங்கம்? முதல்ல நீ பிச்சை எடுக்கிறதுக்கு தகுதியானவனே எங்க தலைவர் பாப்பாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 10% நீ அவருக்கு கமிஷன் கொடுக்கணும். இவ்வளவு விஷயங்கதா தலைவர? இந்த சங்கத்தை ரெக்கமெண்ட் பண்ண தலைவர. அட யாரா அவன்? இப்பெல்லாம் எங்க ரெக்கமெண்ட் பண்ணாலும் என் பொழப்புக்கு நானே மண்ணை வாரி கொட்டிக்கிற மாதிரி. நீ பரவாயில்ல, பிச்சைக்கார இதுல போய் சேர்ந்துட்டேன். நான் கௌரவமா வாழ்ந்து பழகிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னே தெரியலையா? சாமியா நீ வேணா எங்க கூட வா, நான் எங்க தலைவர்கிட்ட பேசி விடுறேன். என்னத்த பேசி விடுற? எங்க தலைவர்கிட்ட சொல்லி உனக்கு துணை தலைவர் போஸ்ட் வாங்கி தரதால எங்க கூட வந்துரு. அவர் எனக்கு அப்பதான் வந்துக்கிறாரு. அவருக்கு எப்படி துணை தலைவர்? நான் தான் முதல் துணை தலைவர், அப்புறம் தான் அவரு. ஏய் எப்பா, உன் துணை தலைவர் பதவி வேணாம், எந்த பதவி வேணாம், நீ போ. ஏப்பா அந்த தட்டை காட்டு. பாரு சாமி, என்ன சாமி பண்றா? அட இருப்பா. 78 ரூபாய் இருக்கு சாமி அதுல. எப்பா காலையில ஒரு டீ, மதியம் ஒரு டீ, சாயந்தரம் ஒரு டீ, கரெக்டா இருக்கும். என்ன சாமி என்ன பண்ண போறா? டீ குடிக்க போறேன். அட நவுருங்கப்பா. என்ன சாமி பிச்சைக்கார காட்டி காசு எடுத்து போறா? எங்க நிலைமை பிச்சைக்காரனோட மோசமா போயிடுது. அட போயா. அவர் விடுங்க, உங்க பொண்ணு நான் கட்டிக்கிறேன். எவ்வளவு பேங்க் பேலன்ஸா? என் பொண்ணு நீ கட்டிக்க போறியா? நான் வாழ்க்கை தரேன், கவலைப்படாதீங்க. பண்ணாடா, என் பொண்ணு கட்டிக்கிறதுக்கு அமெரிக்கான் சார்கான் காத்துக்கிறாங்க. இவர் கட்டிக்கு போறாராம். போடா. அமெரிக்கான் சார்கான் கட்டிக்க போறாங்களா உன் பொண்ணு? ஏன் புழுவுரா? என்னடா பிச்சை தக்க இலக்காரமா? ஸ்ட்ரெயிட்டா வந்து கவலைப்படாது, உன் பொண்ணு நான் கட்டிக்கிறேன் என்ற. எப்பா பொண்ணு ஆயிட்டு போகுது, எப்படியாச்சும் சொல்லி உங்க சங்கத்துல சேர்த்து விட்டுருங்கப்பா. போடா போடா போ. மூஞ்சி பத்தாதுக்கா, இதுக்கு ஏன் பொண்ணு வேணுமா? எப்பா வாப்பா, அங்க ஒருத்தர் அவர்கிட்ட பிச்சை கேட்கலாம். ஐயா சாமியா, என்ன தர்மம் பண்ணுங்க சாமியா. எந்த ஊரு நீங்க? பிச்சை போறதுக்கு ஏன் சாமி எந்த ஊரு இந்த ஊருன்னு கேக்குறீங்க? அப்பா அப்பா, இந்த பொண்ணு எனக்கு பேசி முடிச்சிடேன்ப்பா. பேசுகிறீங்களா? கம்முனு எதுக்குங்க பையனை திட்டுறீங்க? பாவம். உனக்கு ஒண்ணு தெரியாது. என்ன பச்சுக்குது உன் பொண்ணு? பச்சுக்குதாவா? ஏன் கேக்குறீங்க? கேட்டுக்கு பதில் சொல்லு.
ஸ்கூல் வாசல்ல பிச்சை எடுக்க கூட அந்த பக்கம் போனது இல்ல. அவன் எங்க இருந்து படிச்சு எடுக்க போறான்? சரி, நல்லா சமைப்பியா? நான் சமைக்க மாட்டேன், நல்லா எல்லாரும் விட்டு சாப்பாடு சாப்பிடுவேன். நாடா எனக்கு ஓகேப்பா. என்ன நடக்குதுங்க? இதெல்லாம் கிளியரா சொல்லுங்களா. இப்ப சின்ன வயசா இருக்கும் போது எங்க அம்மா விட்டு ஓடி போயிட்டா. பாவம், எப்படிதான் வாழ்ந்துச்சியா? அப்பா நான் தான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். பா, ரொம்ப பெருமையாக இருப்போம் உன்னை பார்த்தா. என்ன உன் பொண்டாட்டி உடம்பு சரியில்லாம செத்து போச்சா? ஆஹா, பக்கத்து இருக்கானா ஜாம் பண்ணி வாங்கி தந்துறான், அவன் கூடயே ஓடி போச்சு. ஜாம் பண்ணி போட்டாளா? ஐயா, ரொம்ப பாவம் பண்ணியா. இவ்வளவு காலமா தனியா இவனை வளர்த்துட்டேன். உன் கஷ்டம் எனக்கு தெரியுதுப்பா. இப்ப என்னதான் சொல்ல வர என்கிட்ட? இது உன் பொண்ணு தானா? பொண்ணு தான். நான் கையில வந்த பொண்ணு நான் நினைச்சுக்கிறேன். எப்பா என்ன கலாய்க்கிறேன்? ஜம்முனுமா. கேப்டன் தப்பு நினைக்காத, உன் பொண்ணு. என் பொண்ண அப்பா வெக்கமா இருக்குதுப்பா. வெக்கப்படாதா, எல்லாத்துக்கும் நல்லதுதான். சொல்லுப்பா, பிச்சை கேட்க வந்தா என்னமா பேசுற? என்னதான் விஷயம்? உன் பொண்ண எனக்கு கல்யாணம் பண்ணி குத்துரு. நாடா பாக்குற இல்ல யாருக்காக? உனக்காக தான். உனக்கு ஒரு சித்தி ரெடி. ஏன்டா கோகு சோயா, ஒரு பிச்சைக்காரிய பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பார்த்தாக்கா நீ கல்யாணம் பண்ணின்னு எனக்கு சித்தி ஆக்கலான்னு பாக்குறியா? எல்லாம் நல்லது தானடா. அப்பா முடி புடிக்கிறா. நீ என்னடா அப்பா உன்ன எப்பா யாருமே பிச்சை போட மாட்டாங்க, எல்லாம் என் அழகுல பார்த்து மயங்கிடுறாங்க. ஆமா ஆமா, அழகுல மயங்கிட்டாங்க. மூதவி காலையில பழு கூட விளக்க மாட்டியா? ஒருத்தன் கூட பிச்சை போட மாட்டேன்றான். பாப்பா உன்னாட்டி அப்படி அடிக்காதம்மா, அப்புறம் அனாதை ஆயிடுவேன். வா அந்த வீட்டாண்ட போலாம். சும்மா வீட்டுல ஒரு நாள் இருக்க கூடாது, ஏதாவது வேணா சொல்லி இருப்பான் அந்த ஆளு. ஏம்மா தாயே, என்ன வேணும் உங்களுக்கு? நாங்கன்னா எல்ஐசி பக்கத்துல ஊடா கேட்க போற சாமியா. எதனா சோறு காசு எதனா போடுங்க. தட்டு காலியாகுதே, வேற யாரும் போடலையா? இல்லைங்க, யாரும் போடலங்க. யாருமே போட மாட்டாங்க, நான் மட்டும் போடணுமா? வேலையை பார்த்துட்டு போங்க. ஐயா நிறைய பேர் போனாங்க, ஒரு ஆளு வாரிட்டு போயிட்டாரு. அப்போ யாருன்னா வாரின்னு போனா விட்டுடுறீங்க, வெறிய தட்டோட என்கிட்ட வரீங்களா? நான் எதுல இருந்து வாடுறது? என்ன சாமியா, ரொம்ப பசிக்குது சாமியா, எதனா போடு சாமியா. எப்போ இங்க வா, இங்க பிச்சைக்காரங்க வந்துக்கிறாங்க. கடைக்கு அமிச்சா கடைக்கும் என்னடா கத்திங்க கிடக்குறா? உங்க சொந்தக்காரங்க வந்துக்கிறாங்க பேர். ஏன்னா பிச்சைக்காரங்க போய் சொந்தக்காரன்றா? ஏய், இங்க என்ன பண்றீங்க? நாங்க என்ன பண்றோம்? பிச்சை தான் கேக்குறோம். நீங்க தான் என்னென்னவோ பேசுறீங்க. ஏய், இல்லன்னு சொல்ல வேண்டியதானடா. இல்லன்னு சொன்னாக்கா திட்ட போறாங்கன்னு தான் உன்னை கூப்பிட்டேன். ஏமா இவ்வளவு நேரம் கேட்டேன், அப்ப இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்ப சொன்னா நம்ப மாட்டீங்க, இவர் வாயாலே கேளுங்க. உங்ககிட்ட தான் காசு இல்லை, எங்க கூட வரீங்களா பிச்சை எடுக்க? ஏய், இதோ பேசுனது நீதான் காசு இல்லைன்னல்ல, அதான் பிச்சை எடுக்க கூப்பிடுறாங்க, போறியா? நம்ம குடும்ப கௌரவம் என்னடா ஒருத்த? அதுக்கு பிச்சை போடணும் நீ. அவங்களுக்கு பயந்து பிச்சை போட சொல்றியா? சாமியா ஏதோ 10 ஒரு போடுற குறைஞ்சா போட போறீங்க, போடுங்க சாமியா. இந்த பொண்ணு நல்லா பேசுதா? இரு அந்த ஆளு கேட்டுங்கிறான், குடுக்கல. இந்த பொண்ணு கேட்ட நீ குடுக்குற? என்னடா என்ன போய் தப்பா நினைக்கிறியா? தப்பா நினைக்காம நான் நினைக்கிறது உன்ன. ஏய், இதெல்லாம் நல்லது இல்ல. எதிர் வீட்டுல உங்க பெரியப்பாங்கிறான், அவன் காதுல கேட்டா என்ன நினைப்பான்? நம்ம மான என்ன ஒருத்த? அந்த ஆளுக்கே மான மரியாதை இல்ல தான் திஞ்சுன்னு கிடக்குறான். அந்த ஆள நினைக்கிறதுக்குது. ஏ பிச்சை, அவனுக்கு எங்க போட போறானுங்க? வா இங்க, நான் போடுறேன். எப்பா அந்த அண்ணன் கூப்பிடாருப்பா. பாத்தியா, உங்க ஒன்னக்கார உங்க மான மரியாதை போறதுக்கு தான் இப்படி எல்லாம் பண்றான். ஒழுங்கா காசு போட்டுற உங்களுக்கு. அவன் என்னடா போறத? ஏய், நான் 100 ரூபாய் போடுவேன்டா. நீடா 100 ரூபாய் போடுறது, நான் 200 ரூபாய் போடுவேன்டா. எப்பா 200 ரூபா. ஏய், 200 ரூபாய், நான் 200 ரூபாய், நான் 500 ரூபாய் போடுவேன்டா. சொட்ட தலையா? யாரு சொட்ட தலையான்னு சொல்றேன்? ஏய், ஓ, என்னாச்சு? அவன் என்ன சொட்ட தலையான்றாடா? ஏய், பாடுறா, என்ன எகிரிக்கிறான் பாரு சொட்ட தலையா? ஏய், எங்க அப்பா சொட்ட தலையா இருக்கலாம்டா. நீங்க எப்படி எங்க அப்பா கூப்பிடலாம்? வா சொட்ட. ஐயோ சாரிப்பா. டேய், அவன் அவங்க ஒப்பனோட வரான், போய் 4 பலால்னு விடு. என்ன கொடுக்க சொல்ற? போடா. ஒரு அண்ணனுக்கு மரியாதை கொடுக்க தெரியல. நீலடா தம்பி. டேய், நீ அண்ணன் இல்ல, நான் தம்பி இல்ல, எப்ப முடிவு பண்ணி வச்சுடா சொட்ட. ஆச்சா எப்படி சொல்றான்? இரு சொட்ட. இருந்தே நான் பாத்துறேன். ஏய், எங்க அப்பா இப்படி சொட்ட சொல்லலாம்? சாமியா, உங்க அதெல்லாம் அப்புறம் பேசுங்க சாமியா. எதனா போடுங்க சாமியா. அவன் எவ்வளவு தரேன்னா? 500 ரூபாய். நான் 1000 ரூபாய் தரேன். அடிங் முண்டை கலப்ப டீ வாங்குறதுக்கு 5 ரூபாய் கூட இல்லாம அம்மா கூட சண்டை போட்டு இருந்த நீ 1000 ரூபாய் தெரியா? ஏய், அப்பாக்கு இது கூட செய்ய மாட்டியா? தோலை உரிச்சு போடுவேன். கொழுப்பு பேர்னு என்னென்னவோ பேசின்னு கிடக்குற. எப்பா அவரே தரன்ற, நீ எப்பா எதான் பேசிட்டு இருக்க? ஆமா, இவர் சம்பாரிச்சு வச்சுன்னு கத்தியா தரத்துக்கு. ஆமா எப்பா அந்த காசு வேணாம்ப்பா, இங்க வாங்கிக்கலாம் போய் உங்கள்ட்ட. சரிம்மா. பிச்சைக்கார பையன் காசு தரல உங்களுக்கு? இல்ல சாமி, நீங்க தான் கொடுக்கணும். தரமாட்டானே, அயோக்கிய பையன். எங்க அண்ணன் தான் அவன். அவனை அறுத்து விட்டாச்சு. ஏய், எப்பறா நீ சொல்லலாம்? ஏய், ஒண்ணு அந்த ஆள் அடிக்கு தந்தா ஆய் ஊயின் கத்து சொம்மால கத்தின்னு கிடக்கு. வா வீட்டுக்கு போலாம், வா வா.
ஐயா அவர் போயிட்டாரு ஐயா நீங்க சொன்ன 500 ரூபாயை கொடுங்க ஐயா. அந்த ஆள் தான் போயிட்டானா, நான் ஏன் கொடுக்கணும்? அப்படியே மெனி பிடிச்சிருவேன். நான் வீம்புக்கு நான் சொல்லிட்டேன் நீ டேய் என்னடா கைத பிடிக்க வர, என்ன நினைச்சுங்கிறா? நினைக்கிறாங்க. ஒழுங்கா அந்த பிச்சைக்காரங்களுக்கு காசு கொடு. டேய் நான் ஒயிட் சம்பாதிச்ச காசுடா, அது எப்படி பிச்சைக்காரங்களுக்கு கொடுக்க முடியும்? அப்புறம் நான் புடுங்கிறதுக்கு 500 ரூபாய் தரேன்னு சொன்னேன். எப்பா நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. நீ யாரு மூஞ்சில மூச்சுன்னு தெரியல, 1 ரூபாய் கூட எவனும் போடல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த மூதவி பல்ல வளர்க்கல மூஞ்ச கையில பழுது, அதான் 1 ரூபாய் கூட மாட்டல. எப்ப என்ன இப்படி சொல்ற? நீங்க கவலைப்படாதீங்க, எங்க அப்பாவை கூட்டின்னு போங்க. நல்ல முகராசி, பிச்சை பிச்சிக்கோ. டேய் என்னடா அப்படி சொல்ற? பாப்பா ஆ. டேய் என்ன பிடிக்கிறா? அட வாப்பா. போங்க போங்க, அந்த ஆளை 4 நாளைக்கு விடாதீங்க. டேய் பிச்சை முடியா, என்ன பிச்சை போறா? வாயா. அவனை கூட்டிட்டு போங்க, தேத்தர பிச்சை எடுக்க வைங்க. நீ நான் இங்க இருந்து பண்ண போற, நீ போய் பிச்சை எடு போ. என்னடா? யோ வாசாதே. என்ன பிச்சை போற உடியா? அட என்னயா நீ?